எடு பாப்போம். இம்புடுதாக்கா இதுக்கு போய் ஓவரா பில்டப் பண்றா. யாத்தாடி இதே பொழப்பா தெரியுறியாடி? சரி சரி இந்தாங்க, ஆளுக்கு ரெண்டா குறைச்சுக்கிட்டே வேடிக்கை பார்ப்போம். இந்தாடி மாடனே வந்து மாட்டி விட்டுட்டில, தின்னு தின்னு. அப்பத்தா என்ன மட்டும் நல்லா சாப்பிடுன்னு சொல்றீங்கல்ல, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க அப்பத்தா. அப்பத்தானே ஹெல்தியா இருக்க முடியும். இதுக்கு மேல எப்படிடா சாப்பிடுறது? நல்லாத்தான் சாப்பிடுறேன். ஆத்தா அப்பத்தா ஊட்டி விடுங்க. இவே ஒருத்தே ஏத்தான் கல்யாணம் முடிச்ச புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி ஊட்டி விடவாம்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா, சும்மா இரு. ஏண்டி மருதாயி, பேரன் ஆசைப்படுறான்ல, ஊட்டி விட்டுட்டுமா? ஊட்டுங்க ஊட்டுங்க தாத்தா ஊட்டுங்க. தாங்க நீங்க வேற சும்மா இருங்க. சின்ன பிள்ளை முன்னாடி என்ன பேசிக்கிட்டு அவன்தே விவசாய கட்டதனமா சொல்றேன்னா நீங்களும் ஊட்டி விடுறோம்னு நினைக்கிறீங்கள? என்ன இதுல என்னடி இருக்கு? கல்யாணம் ஆன புதுசுல அவ அப்பன் பிறக்கிற வரைக்கும் நான் தானடி உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன். முதன்னு குழந்தை மாதிரி உன்னைய நான் தானே பாத்துக்கிருவேன். இப்ப மட்டும் என்ன உனக்கு வெக்க வந்துருச்சு? அது அப்ப இப்ப பேரனுக்கு வளர்ந்து பேத்தியே வரப்போறா. இப்ப போய் நான் இருந்தா என்ன, தாத்தா ஊட்டுட்டோம், நீங்க ஊட்டுங்க தாத்தா. சும்மா இருடா. நீ ஆக்கி கொடுத்த சோறை திங்கிறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. வயசு பிள்ளைய எப்படி போட்டு கஷ்டப்படுத்துறமேன்னு இதுல ஊட்டி விடுங்க உறக்கி விடுங்கன்னு சும்மா கிடக்க போறியா இல்லையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப தாத்தா ஊட்டணும், நீங்க சாப்பிடணும். இவன் கிடக்க மாட்டேன் போலயே. தாத்தா உங்க பேரை நான் சொல்றேன், நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? என் பேரை ஓம் பேச்சுக்கு மிஞ்சி வேற என்னடா இருக்கு? நீ என்ன செய்யணும்னு சொல்லி செஞ்சிருவான். அப்பத்தான் கூட்டி விடுங்க. அடியா காட்ரி, பேரன் தான் ஆசைப்படுறேன்ல. கடவுளே கடவுளே, சரி ஊட்டுங்க. அப்பதான் இப்ப நீங்க தாத்தா கூட்டுங்க. அட இது நல்லாவுல இருக்கு. மருதாயி ஊட்டு ஊட்டு. ஏலே சும்மா இருக்க மாட்டியாடா? அதெல்லாம் நான் ஊட்ட மாட்டேன். என்ன அப்பதான் தாத்தா ஊட்டினாருல்ல, நீங்க தாத்தா கூட்டுங்க. பேரன் ஆசைப்படுறேன்லடி, ஊட்டித்தான் விடுவேன். நீ ஆசைப்படுறோம்னு சொல்லி அவர் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காருடா. நான்லாம் ஊட்ட மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன அப்பதான் நம்ம தாத்தா கூட்டுறதுக்கு என்ன வைக்கும்? ஊட்டுங்க. அடி ஊற்றி. நான் ஊட்ட மாட்டேத்தா. ஆத்தாடி ஆத்தா, என் பேரனுக்கு வந்து பேத்தி ஊட்டுறதை விட்டுவிட்டு நான் ஊட்டவாம்ல. அதுக்கெல்லாம் காலங்கள் முடிஞ்சு போச்சு. இனிமேலாம் நான் ஊட்ட முடியாது. அடி நாளைக்கு நான் முடியாம கைகால் விளங்காம படுத்துட்டா எனக்கு ஊட்ட மாட்டியா? அப்படி நினைச்சு ஊட்டு. என்ன பேசுறியா ராசேந்திரப்பா? இதெல்லாம் பேசக்கூடிய பேச்சா? ஒரு சொல்லுக்கு சொன்னண்டி, நெருப்புன்னா சுடவா போகுது? உங்களுக்கு கை கால் வலிக்குதுங்கிறதையே என்னால் தாங்க முடியலை. எனக்கு நெஞ்சு வலிக்குது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா அதை பார்த்துக்கிட்டு இருக்க நான் உயிரோடு இருக்க மாட்டேங்க ராசேந்திரப்பா. அப்பதான் தாத்தா மேல இவ்வளவு பாசத்தை வச்சுட்டு ஊட்டுறதுக்கு வைக்கப்படுறீங்களே, ஊட்டி விடுங்க. அதெல்லாம் தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே ஏதாவதுனாலும் தாத்தாவை பார்த்துக்க நான் இருக்கேன். அதே என் பேரை இம்புட்டு கண்டிஷனா சொல்லிட்டேன்ல, இப்போ ஊட்டி விடு. தாத்தனும் பேரனும் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டியலே. சரி இந்தாங்க. என்ன அன்னைக்கிளி இம்புட்டு தூரம் மலைச்சுக்கிட்டு நிக்கிற? வீடு வரைக்கும் வந்தாச்சு, காலிங் பெல் அடி. இம்புட்டு தூரம் வரும்போதெல்லாம் அம்மா அப்பாவை தேடி வரம்தான் நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் வீட்டு வாசலில் வந்து நிற்கவும் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கு மாமா. இங்கே பாரு அன்னைக்கிளி, சாமி கும்பிட்றதுக்கு நீ தான் அத்தை மாமாவை கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும்னு சொன்னேன். அப்புறம் இங்கே வந்து நின்றுக்கிட்டு மறுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் இந்த வீட்டில் பிறந்த மக. உனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? அத்தை மாமா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் தயங்கக்கூடாது. காலிங் பெல் அடி. சரி மாமா. அப்பாடா, உங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வைக்கணும்னு நான் பட்ட பாடு இருக்கே. ஏலே, எங்க ரெண்டு பேருக்கு நீ ஊட்டி விட்டு அழகு வத்திலடா. நாங்க வயிறாரம் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இனி நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு உருண்டையா உனக்கு ஊட்டி விடுவோமா? நீ சமத்தா சாப்பிடுவியா? சரியா? அதெல்லாம் வரும் அப்பத்தா. ஊட்டி விடுங்க ஊட்டி விடுங்க. ஆமாடியே, இப்பவே ஊட்டிக்க. பொண்டாட்டியல்னு ஒருத்திய வர்ற வரைக்கும் தான் பேரங்களுக்கு நம்மளுக்கும் உரிமை. அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்க முடியாது. அதனாலதான் தாத்தா நான் நிம்மியவே கல்யாணம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அவளும் உங்களை காலம் ஃபுல்லா பத்திரமா பார்த்துப்பா. இந்நேரத்துல யாரு காலிங் பெல் அடிக்கிறது? இருங்க அப்பத்தா, நான் போய் பாக்குறேன். நீ இருந்து சாப்பிடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பரவாயில்ல அப்பத்தா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன மாமா, பெல் அடிச்சாலும் யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா இன்னைக்கு திங்கக்கிழமை கோயிலுக்கு கூட போயிருக்காதே. ஃபோன் அடிச்சு பாக்குறியா? வரேன் 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 வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். யாரு? அத்தை. நல்லா இருக்கீங்களா? அத்தை வாங்கத்த. நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்னப்பு மருமேனே, எப்படி இருக்கிய? காலேஜ் லீவாக்க? அம்மா வாங்க மாமா,
ஆமாம் மாமா, லீவு தான். சரிப்பா சரிப்பா. அப்பத்தா தாத்தா அம்மா அப்பா எல்லாரும் வீட்டில் தானே இருக்காங்க, இல்லை எதுவும் ஷோரூம் போயிருக்காங்களா? அப்பத்தா தாத்தா வீட்டில் தான் மாமா இருக்காங்க, போய் பாருங்க. சரிப்பா சரிப்பா. அன்னைக்கிளி வா அப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஆ வாங்க மாமா. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் அத்தையும் மாமாவும் எதுக்கு வந்திருக்காங்க? ஒருவேளை நிம்மிக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்களோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. நான் இருக்கும்போது எங்கே போய் மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க? ஒருவேளை பார்த்துருந்தா அதை பற்றி தான் அப்பத்தா தாத்தா கிட்ட பேச வந்திருக்காங்களோ? ஐயோ, என்னன்னு ஒன்றுமே புரியலையே. லைலா, உங்க அம்மாவை யாரும் சாமி வந்த மாதிரி பில்டப் பண்ண சொன்னா? உங்க அம்மாக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? எங்க அம்மாவாது சாமி வந்தது மாதிரி ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது இதுன்னு என்னத்தையாவது அடிச்சு விட்டுச்சு. ஆனா நீங்க உங்களுக்காக என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணாம சும்மா எங்க அம்மாவெல்லாம் திட்ட வேலை வச்சுக்காதீங்க அம்மா. ஆமா, உங்க அம்மாக்கு இப்ப சாமி வந்தது மாதிரி ஆடி மட்டும் என்னத்தை அப்படியே பண்ணி கிழிச்சிட்டாங்க. ஏன் பண்ணி கிளிக்கல? எங்க அம்மானாலும் 1000 அடிச்சாலும் பிடிச்சாலும் பெத்த புள்ள மேல உள்ள குறையை ஏத்துக்கிட்டு அவனுக்கு பொம்பளை புள்ள தான் இருக்கு, ஆண் வாரிசு இல்ல, மாதவனுக்கு தான் ஆண் வாரிசு இருக்கு, அவன் தான் அந்த கோயில் நிர்வாகத்தை எடுத்து நடத்தணும்னு சாமியாடி எதையாவது ஒண்ணு வளருச்சு இல்ல. நீங்க உங்களுக்காக என்ன பண்ணீங்க? சும்மா கரண்ட்டை கூட கரெக்டான டைம்ல ஆஃப் பண்ண முடியல, எங்கள்கிட்ட வர்றீங்க? கரெக்டான டைமுக்கு கரண்ட் ஆஃப் ஆக வேண்டியதான். உங்க அம்மா சாமி அடி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. கரண்ட் ஆஃப் ஆகாததுனால தான் எங்க அம்மா சாமி அடிச்சு. அப்பவும் உங்களுக்கு ஃபேவரா தானே பேசுச்சு. சும்மா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா மேல குறை சொல்லாதீங்க. ஐயோ சரி விடுங்க. இப்ப நீங்க 2 பேரும் எதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன நடக்கணும்னு அதை பாப்போம். அடுத்து என்னக்கா பண்றது? நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நம்மளுக்கு தோல்வியில தான் போய் முடியுது. எல்லாமே அந்த சுப்பிரமணிக்கு சாதகமாவே நடக்குது. இதுக்கிடையில எங்க அப்பா வேற கருப்பனா வந்து அந்த ஆட்டம் ஆடிட்டான். எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி உடம்பு சிலுத்து போச்சுன்னு எல்லாமே ஃபேவரா அவனுக்கு தான் போயிட்டு இருக்கு. நம்ம பக்கம் எல்லாம் நெகட்டிவா தானே இருக்கு. கருப்பை வந்ததை பார்த்து எனக்கே உடம்பு சிலுத்து தான் போச்சு. அதுக்கு என்ன பண்றது? சாமி எல்லாம் குறை சொல்லாதீங்க. எங்க அப்பா ஆடி வந்தது சாமின்னு நீ கண்டியா? அவனும் உங்க அம்மா மாதிரி டுபாக்கு ஒரு வேஷம் போட்டிருக்கலாம்ல. எப்படி ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி பெட்டில் அட்மிட் ஆகி கூட்டிட்டு வந்தவர் இங்கே கருப்பனா அவதாரம் எடுத்து குதிரையில் ஏறி வந்தா அது எப்படி சாதாரணமாக மனுஷங்களை எடுத்துக்க முடியும்? அது தெய்வம் தான். அந்த சுப்பிரமணிக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு. என்ன லைலா, உங்க அண்ணன்காரனா இருக்கவும் அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? அவனுக்கு நான் ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ண கிடையாது. அவன் எனக்கு என்னைக்குமே எதிரி தான். ஆனால் அதையும் தாண்டி தெய்வம் ஃபுல்லாக அவன் பக்கம்ல நிற்குது. அவன் காப்பு கட்டின நேரமோ என்னமோ தெரியல, எல்லாரும் அவனுக்கே சாதகமாக பேசுகிறாங்க. நமக்கு எல்லாமே நெகட்டிவாக நடந்துகிட்டு இருக்கு. சரி விடுங்க, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பார்ப்போம். மேடம் வாங்க வாங்க முருகேசன் சார். மேடம், எப்போதும் உங்க வீட்டுக்கு தான் ஏதாவது விவரம்னா வர சொல்லுவியே, இன்னைக்கு இங்கே வர சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன முருகேசன் சார், எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நேற்று கோவில்ல நடந்ததை பத்தி எதுவுமே நீங்க பேசலையே. பேசுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? பேசும்படி அங்க எல்லாம் நடந்துச்சு. அண்ணே, ஊர்ல நீங்க பெரிய மனுஷன், என்ன பட்டும் படாம பேசுறீங்க? பெரிய மனுஷன்னு நீங்க தான் சொல்றீங்க, மத்தபடி யார் நம்புற மாதிரி தெரியல. என்னாச்சு முருகேசன் சார்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? முதல்ல வாங்க உட்காருங்க, ஏதாவது சில்லுன்னு சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம். அந்த சுப்பிரமணிய கடைசி வரை சாமியை தூக்கி பல்லாக்குல வைக்க கூடாதுங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருந்தேன். நீங்களே ஏதாவது பண்ணுவீன்னு கடைசி வரை நானும் காத்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்க விடாம பண்ணிட்டீங்களே. நடக்க விடாம நாங்க பண்ணோமா முருகேசன் சார்? நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டோம். கடைசியில முடியாத பட்சத்துக்கு தான் அந்த சுப்பிரமணி தூக்க வேண்டியதா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதவன் தானே? என்ன, நான் காரணமா? ஆமா, நீ தான் காரணம், வேற யாரு? என்ன முருகேசன் சார் மாதவனை சொல்றீங்க? மாதவனை எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தான். கரண்ட் ஆஃப் பண்றது அது இதுன்னு எல்லா முயற்சியும் தோல்வி ஆயிடுச்சு. என்ன பண்றது சொல்லுங்க? மனுஷங்களை விட தெய்வத்தோட சக்தி அதிகமா இருக்கு. கோயில் வாசல்ல நின்று நம்ம ஜெயிக்கணும்னா முடியுமா? புரியல இல்ல, எல்லாத்தையும் முடிச்சு காட்டியிருக்கலாம். என்ன பெரிய தெய்வம், மனுஷனை மிஞ்சின தெய்வம். ஆனா அது எதையும் பண்ண விடாம பண்ணது இந்த மாதவன் தான். என்ன வந்து வராம இந்த ஆளு அந்த ஆளு மேல பாயிரேன். என்ன முருகேசனே, நான் என்ன பண்ணேன்? நானும் எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, நீ அப்படியே பண்ணி கிழிச்சிட்ட. உன்னால தாண்டா கோயில் வாசல்ல எனக்கு அசிங்கம். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஊர்ல வட்டிக்கு கொடுத்துட்டு ஒவ்வொருத்தையும் என்னைய பார்த்தா நடுங்கி போய் நிப்பாளுங்க. எல்லாரும் முன்னாடியும் என் பேச்சு எடுவிட முடியாத அளவுக்கு நீ தானே நடந்துகிட்ட. முருகேசன் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேடம் புரியலைன்னு? கட்டின பொண்டாட்டி இருக்கையில கண்டவளையும் கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தா எந்த ஊரா இருந்தா ஏத்துக்குருவேன்? கோயில்ல காப்பு கட்டி கரை வந்து கூறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கு காசு பணம் இல்லைனாலும் கௌரவம் வேணும்னு அந்த சுப்பிரமணிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னா எதனால? இந்த நாள் வரைக்கும் அவன் பொண்டாட்டி புள்ள குடும்பம்னு பொறுப்பா இருந்ததுனாலையும் ஊர் அக்கறையில எல்லாத்துலயும் நாட்டம் செலுத்தினதுனாலையும் இவன் இம்பிட்டுனால என்னத்தை தான் இவன் பண்ணானே தெரியல. இப்ப எவ்வளவு ஒருத்தி கூட்டு கொண்டு வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு தெரியுறேன்.
ஜில்லு என் வீட்டில் இருக்கிறது என்னோட தனிப்பட்ட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கும் கோயில் காரியத்துக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு அந்த ஆளுங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தானே ஆகணும். அதானே முருகேசன், அவர் தானே வாரிசு. அப்படி அவங்க அப்பா இப்படி பண்ணலாமா? அதை பத்தி நியாயம் பேசாம நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. மேடம், நான் கந்து வட்டிக்கு கொடுக்குற வந்தேன், கையை காலை எடுக்கிற வந்தேன். ஆனா குடும்பம்னு வந்துட்டா ஒழுங்கானவன் மேடம். ஆனா இவன் அப்படியா? சும்மா கண்டவளையும் குட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள, அதுவும் திருவிழா நேரத்தில் கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தா இப்படித்தான் பண்ணுவாங்க. ஊரே எவன் நம்பி இவனை காப்பு கட்ட சொல்லுவேன், எவன் நம்பி இவனை கரகம் தூக்க சொல்லுவேன்? அதுக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா? ஜில்லு பேபி, ஜில்லு ஜில்லு பேபி, இந்த ஊர் ஆளுங்க ஊருக்குள்ளதான் என்னை கண்டமேனிக்கு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ள உங்க எதிர ஒருத்தர் என்ன வந்து கண்டமேனிக்கு பேசிட்டு இருக்கான். நீங்களும் பார்த்துட்டு பேசாம இருக்கீங்க. என்ன அர்த்தம் ஜில்லு பேபி? இங்க பாருமா, சும்மா அவன் இவனு பேசிட்டு இருந்தேன்னா மரியாதை கெட்டு போகாமா? என்னையா இவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவ என் வீட்டுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு ஏன் ஜில்லையே கண்டமணி பேசிட்டு இருக்க? இவளாலதான் உனக்கு இப்ப கிடைக்க வேண்டிய மரியாதை எதுவுமே கிடைக்காம போச்சு. நான் தான் இந்த ஊர்ல உன் அப்பனுக்கு அப்புறம் அடுத்த ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கும் எதுவுமே கிடைக்காம உனக்கு எதுவுமே கிடைக்காம எவனோ ஒருத்தர் வந்து தட்டிட்டு போயிட்டான். அதுதான் இப்ப எனக்கு வயிற்றுச்சலா வருது. நீ இவளை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. இவ ரொம்ப முக்கியமா உனக்கு? ஜில்லு பேபி, ஆமையா, எனக்கு என் ஜில்லு தாயா முக்கியம். இவளை மாதிரி ஆளுங்களை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சேவகம் பண்ணிட்டு தெரிஞ்சினா இந்த ஊராங்க உனக்கு எப்படி மதிப்பாங்க? இந்த ஊர் பொது காரியத்துல உன்னை எப்படி ஈடுபட வைப்பாங்க? உனக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே உனக்கு கிடைக்காது. இவளை முதல்ல துரத்தி விடு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கறலாம். ஜில்லு பேபி, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு மேலேயும் நீங்க இருக்க மாட்டேன் ஜில்லு பேபி. என்ன விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். ஜில்லு, இந்த ஆளு பேசுறதுக்கெல்லாம் ஜில்லு ஜில்லுமா ஜில்லு எல்லாம் வேணுண்டி உனக்கெல்லாம். 1000 தான் எங்கள் அண்ணன்காரன் எனக்கு எதிரியாக இருந்தாலும் கோயில் நிலகை உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடுத்த ஒரு காரி நீ போட்டு அழகு பார்ப்ப. எனக்கு எப்படி வயிறு எரிஞ்சிருக்கும். இப்போ ஊராங்கி எல்லாரும் சேர்ந்து உன்னை முத்துறாங்களா? இதுவும் வேணும் உனக்கு, இதுக்கு மேலேயும் வேணும். என்ன முருகேசன் எப்படி பண்றீங்க? அவங்க எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் சாதிக்கிறாங்க. நம்ம டீம் ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்தா எப்படி முருகேசன் சாதிக்க முடியும்? இந்த திருவிழாவை அவன் எடுத்து நடத்திட்டான்னா அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் டம்மி பீஸ் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஊராளுங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை விரட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பாருங்க மேடம், நானும் இந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு வம்சம்தான். இந்த ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் திருவிழால நடக்கக்கூடிய ஒவ்வொரு மரியாதையும் அந்த ஆளு குடும்பத்துக்கே போகுதே, நமக்கு எதுவுமே வரலையேன்னு ஆதங்கப்பட்டதெல்லாம் உண்டுதான். ஆனா அதையும் தாண்டி அந்த சுப்பிரமணிக்கு எதிராக இவனுக்காக நிக்கலான்னு நின்றா இவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரியுறான். இதுக்கு மேலேயும் இவங்களுக்காகலாம் என்னால வக்காலத்து வாங்கிக்கிட்டு நிக்க முடியாது மேடம். இப்போ நான் சொல்லிட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் இனிமே நான் கிடைச்சாகணும். அதுக்காகவும் நான் பாடுபட போறேன். இவன் பின்னாடி எல்லாம் தெரிஞ்சு நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஐயோ முருகேசன், இங்க கூப்பிட்டீங்களேங்கிறதுக்காகத்தான் வந்தேன். இதுக்கு மேல இந்த சில்லி பைய விஷயத்துக்குள்ள என்னை கூப்பிடாதீங்க, நான் கிளம்புறேன். ஓ மை காட், என்ன இப்படி இருக்காங்க? ஐயோ, இப்படி ஒற்றுமை இல்லாம இருந்தா நம்ம எப்படி சாதிக்க முடியும்? நம்ம எப்படி அவங்களை அழிக்க முடியும்? என்ன லைலா? ஆமாடி குஞ்சாயி, ஏதோ நம்மளால தான் எதுவும் பண்ண முடியல, இவங்கள வச்சாது ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா வத்தலையும் தொத்தலையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது போலையடி. அடுத்து வேற ஏதாவது தான் முயற்சி பண்ணணும். நிக்கிலி, வா 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 வா, வாங்கப்ப மருமேனே வாங்க. அப்பு வாங்கப்பு, நல்லா இருக்கீல? வாமா நிக்கிலி. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்புக்குலாம் எப்படி இருக்கு? அம்மா நல்லா இருக்கியா? நாங்க நல்லா இருக்கோம் டி. என்ன சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு வந்திருக்க? அப்போ வாங்க வந்து உட்காருங்க. நல்லா இருக்கீங்களே மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, வாங்கப்பா வந்து உட்காருங்க. வாங்க அன்னைக்கிளி வந்து உட்காரு வா. இருக்கேன்ப்பா, இப்படி நேரம் பஸ்ல உட்கார்ந்தே தானே வந்தேன். செத்த நிக்கிறேன், ஒண்ணும் இல்ல. மாமா, இப்போ உடம்புக்கெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? கால் வலியெல்லாம் இப்போ பரவாயில்லையா? அதெல்லாம் இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? பிள்ளையெல்லாம் நல்லா இருக்குங்களா? உடம்புக்கு சௌரியமா? என்ன இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க? சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. என்னப்பா, சொல்லிட்டு வந்ததே வீட்டுக்கு வரணுமா? இல்லைன்னா வரக்கூடாதா? அடி கழுத, சொல்லிட்டு வரணும்னா சொன்னா நீ வர்றதை சொல்லியிருந்தா ஏதாவது எடுத்துருக்கலாம்ல. ஒரு நாட்டுக்கோழி வீட்டுக்கோழி வாங்கி அடிச்சிருப்போம். அதுக்காக கேட்குறாரப்பா. என்ன எடுத்தாலும் எங்களால சாப்பிட முடியாதுமா, நாங்க விரதத்துல இருக்கோம். 8 நாள் எங்க ஊர்ல திருவிழா, அதுக்கு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்பாடா, நல்ல வேலை, ஏதோ திருவிழாவுக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. நான் கூட நிம்மிக்கு தான் ஏதோ கல்யாணம் பேசியிருப்பாங்களோன்னு பயந்துட்டேன். தேங்க் காட். திருவிழாவா? இப்ப என்னடி திருவிழா? என்னம்மா அப்படி கேக்குற? பங்குனி திருவிழா ஆரம்பிச்சிருச்சுல. எங்க ஊர்ல தான் 8 நாள் திருவிழாவும் கோலாகலமா இருக்குமே. நீனும் ஒவ்வொரு வருஷம் வாரம்னு சொல்லி வரமாட்டோங்கிற. இந்த வருஷம் நீ கண்டிப்பா வந்தே ஆகணுமேனு கையோட கூட்டிட்டு போக வந்திருக்கான். என்னப்பா, இந்த வருஷம் எதுவும் விசேஷமா என்ன? ஆமாப்பா, எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ரொம்ப விசேஷமான திருவிழா. அதுலயும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப கோலாகலமான திருவிழாவும் கூட. அதனாலதான் உங்களை வந்து கண்டிப்பா நேர்ல பார்த்து கூட்டிட்டு போகணுமேனு வந்திருக்கேன். என்னடி
அப்படி எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் திருவிழா என்ன ஃபேமஸ்? என்னடி பெசலு? டவுசரையா முடியாம கிடந்த ஆஸ்பத்திரியில் போய் இருந்தோம்லம்மா, உன்கிட்ட கூட சொன்னனே. ஆமா ஆமா, இப்ப நல்லா இருக்காராம் தானே? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயா அதெல்லாம் இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்காரு. ஆனா இனிமே அவர் காப்பு கட்டி கரகம் தூக்கி எல்லாம் சாமி ஆட முடியாது பத்தியா. அதனால இனிமே கோயிலோட எல்லா பொறுப்பையும் மாமா தான் உன் மருமையை தான் பாத்துக்கறணும்னு ஊர்ல உத்தரவு போட்டிருக்காங்க. அத்தா மகமாயி, என்னடி சொல்ற? நெசந்தானா? அப்ப இந்த வருஷம் மருமை எந்த? ஆமாம்மா, மாமா தான் காப்பு கட்டியிருக்காங்க. மாமா தான் இந்த வருஷம் கரகம் தூக்க போறாங்க. எனக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்து போய்தாமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூ மருமேனே. ஊர் பொறுப்பை நம்ம எடுத்து நடத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமாம்மாம்மா, நானுமே ஐயா கிட்ட வேணான்னு தான் சொன்னேன். ஐயா தான் பிடிவாதமாக நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கோயில் பொறுப்பு மொத்தத்தையும் என்கிட்டயே ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப அடுத்து கோயில் தர்மகர்த்தா நீங்க தானே சொல்லுங்க. ஆமாத்த, பொறுப்பெல்லாம் ரொம்ப பெரிய பொறுப்புத்தேன். என்னால் முடியாதுன்னு ஐயாட்ட சொன்னாலும் ஐயா கேட்குற மாதிரி தெரியல. எனக்கு அப்புறம் நீ தான் வாரிசாக எடுத்து செய்யணும்னு பிடிவாதமாக நின்றுட்டாங்க. அதனால தான் ரெண்டு மனசாக இறங்க வேண்டியதாக போச்சு. ஏப்போ இப்படி சொல்றியே? ரெட்ட மனசாலாம் கோயில் விஷயத்துல இறங்கக்கூடாது. முழு மனசோட இறங்கினாத்தான் அந்த ஆத்தாவோட முழு அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். சந்தோஷமா இறங்கி செய்யுங்க. சந்தோஷப்பட்டதோட இருக்கக்கூடாது. இந்த வருஷம் திருவிழாவுக்கு உன் மருமைய கரகம் எடுத்து ஆடுறத 2 பேரும் வந்து நேர்ல நின்று பார்க்கணும், சரிதானா? கண்டிப்பா வர மக்க. நீ இதை சொன்னா தானே எனக்கு அம்புட்டு பூரிப்பாவுல இருக்கு. அத்தை, மச்சானும் சௌமியாவையும் கூப்பிடுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறோம். 1000 என்னதான் இருந்தாலும் சொல்லறத சொல்லத்தனத்தை வேணும். அப்ப அப்பத்தாவும் தாத்தாவும் இங்க நடந்த எதையுமே அத்தைக்கிட்ட சொல்லலையோ? நான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அத்தை யதார்த்தமா தான் வந்திருக்காங்க. என்னத்தை ஒரு மாதிரியா நிக்கிறிய? ராசேந்திரன் வீட்டில் இருந்தா சொல்லுங்க. மச்சான்ட்ட ஒரு வார்த்தை கண்டிப்பா சொல்லணும்ல. அன்னைக்கிளி, அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. நான் வேணானுதாம்மா சொல்றேன். ஆனா இப்படி தூரம் வீடு தேடி வந்து உங்க 2 பேர்ட்டையும் சொல்லல. வீட்டுல இருக்கிற எங்களை பார்த்தா மனசெல்லாம் தெரியலையானா அங்கிட்டு ஒரு வார்த்தை பேசுவாங்க. எதுக்கு முதன்னு காப்பு கட்டி கரகம் தூக்கையில ஊர் வயலையும் விழுக வேணாம் பத்தியா. அதனாலதான் சரி, ஒரு வார்த்தை நீங்க தானே சொல்லுங்க, நான் எதுவும் பேச மாட்டோம்னு சொல்லிட்டேன். உன் பெருந்தன்மையும் உன் நல்ல மனசெல்லாம் உன்னோட பிறந்தவனுக்கு இல்ல அன்னைக்கிலே. அவனுக்கு நீ சொல்லவோ வேணாம், அவனை நீ பார்க்கவோ வேணாம், அவனை நீ பார்க்கவும் முடியாது. ஏமாம்மா அப்படி சொல்றிய? இப்படி தூரம் வந்துட்டு நாளைக்கு சொல்லிட்டு போகலைன்னா ஏதாவது பேச மாட்டாங்களா? சொல்றதுக்கு புருஷன் மண்டாட்டி 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கணும்ல. அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி போய் 4 நாள் ஆச்சு. என்னம்மா சொல்ற? மைனி அண்ணனும் எங்கே போயிட்டாங்க? கோச்சுக்கிட்டு கண்டு போயிட்டாங்களா? மறுபடியும் எதுவும் சண்டையா? அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்களோ? மாமியார் வீட்டுல தான் இருக்கேன். ஆனா அந்த மாமியார் வீட்டுல இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்னப்பா என்னென்னமோ சொல்றிய? என்னமாம்மா போலீஸ் ஸ்டேஷனா? ஒன்றும் விளங்கலையே. நெசந்தாண்டி, அந்த மாதிரியப்பட்ட விஷயங்கள்ல இந்த குடும்பத்துல நடந்து போச்சு. என்ன செய்ய சொல்ற? அதோட ரோஹித் எடுத்த முடிவுதான் இதெல்லாம். முதல்ல என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி? என்ன ரோஹித் எடுத்திருக்கான முடிவு? எனக்கு ஒன்றும் புரியல. ரோஹித்துக்கு அவங்க ஜெயில இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? உன்னிட்ட சொல்லி உன்னை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு தான் போன் அடிக்கிற நேரம் பூரா நல்லபடியா பேசிட்டு வச்சுட்டேன். ஆனா நீ இப்படி திடுதுப்புன்னு நேர்ல வந்து நிப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல. ஏம்மா எனக்கு மண்டை வெடிக்குது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஜெயில இருக்காங்கன்னா என்னம்மா அந்த அளவுக்கு பிரச்சனை? யாத்தி, நான் என்ன செய்வேன்? என்னம்மா சொல்ற? வீட்டை விட்டு உங்களை வெளியே அனுப்பிட்டாங்களா? அப்ப என்ன ஒரு திமிர் இருக்கனே? உங்க 2 பேரையும் வெளியே அனுப்ப சொல்றதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன ஒரு திமிரு! இதுக்கு மச்சானும் உடந்தையா இருந்திருக்காரு. இப்படி ஒரு விஷயத்த நான் மச்சான் கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை பூரா வாங்கிக்கிட்டு வீடு வாசலை அத்தனை எழுதி வாங்கிக்கிட்டு உங்களை கொண்டு போய் ரோட்ல விடுவாங்க. நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? எனக்கு ஒரு போன் அடிச்சிருந்தா ரோஹித் பண்ண வேண்டியதை நான் பண்ணி இருந்திருப்பேன்ல. என் பேரை மட்டும் அன்னைக்கு திடீர்னு போலீஸை கூட்டிட்டு வரலன்னா நாங்க ஏதோ ஒரு கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிருப்போம் அன்னைக்கிலேயே. நீங்க ஏப்பா சாகணும்? நீங்க என்னத்துக்கு சாகணும்னு கேக்குறேன். இப்பேற்பட்ட ஒரு பிள்ளைய பெத்துவிட்டு நீங்க சாக வேற செய்வீங்களோ? ஏன் உங்களுக்கு பிள்ளைன்னு நான் இல்லையா? எனக்கு ஒரு போன் அடிச்சு கூப்பிட மாட்டீங்களா? எந்த விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு ஏன் இப்படி திரியிறிய? என்ன மாமா, இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் என்னத்துக்கு நாங்க இருக்கோம்? எல்லாத்துக்கும் வந்து உங்கள்கிட்ட நிக்க முடியாதுல்லப்பா. நீங்களும் 1க்கு 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் எதையும் வந்து சொல்லல. சௌமியா பொல்லாத புள்ளதான், வாய் துடுக்கான புள்ளதான். அதுக்காக எங்களை என்ன வேணா பேச நாங்க பாத்துக்கிட்டு பொறுத்துட்டு போயிருவோம். உங்களுக்கு ஒண்ணுனா எப்படி மாமா நாங்க வராம போவோம்? நீங்க எப்படி நாங்க வரமாட்டோம்னு நினைக்கலாம்? என்ன கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டியதை நாங்க செய்ய மாட்டோமா? விறுவிறுன்னு கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே?
அதுக்குள்ளதான் ரோஹித் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு உடனே கொண்டு போய் உள்ள தள்ளிட்டேன். தள்ளுறதுனால ஒன்றும் இப்போ குத்தமா போயிடல, இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்காக, நல்லபடியா இருக்கட்டும். என்ன ஒரு திமிர் இருந்தா அந்த புள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணு. எனக்கு அப்படியே கொலை கொதிக்குது அன்னைக்கிளி. என் மைனி காரையில ஆனா சாதாரணப்பட்ட ஆளே இல்ல மாமா. 1000 இருந்தாலும் ஆத்தாடி நம்மளுக்கு இருக்கிறது ஒரு அண்ணே. இனிமே அவனோடய நம்ம பிறக்க போறான். அவன் ஒருத்தன் பிறந்தவன் நல்லா இருக்கட்டும், அவன் மட்டும் புள்ள நல்லா இருக்கணுமே தான் சொத்து சோகம் எதுலையும் வேணாம்னு நான் பாட்டுக்கு பேசாம ஒதுங்கி போய் நிக்கிறேன். அப்ப எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு பெத்தவங்களையும் பார்க்காம அப்படி விரட்டி விடுறேன்னா அப்ப அவன்லாம் ஒரு மனுஷனா? சீ, அவன் மதியெல்லாம் மாடுதே மேய்ஞ்சிச்சோ என்னமோ தெரியல. மூதேவி. சரி விடு, நீ ஆத்திரப்பட்டு சும்மாவே உனக்கு உடம்பு முடியாம போகுது. என்னமாவது ஒண்ணுன்னா உன்னை நம்பி 2 பிள்ளை இருக்குதுங்க, அதுகளை பார்க்கணுமே. இனிமே எதையும் என்கிட்ட சொல்லாம இரு, அப்புறம் இருக்க உனக்கு. அப்ப கட்டி இருக்கிற நேரத்துல எதுக்கும் ஆவேசப்படக்கூடாதுமா. விடு விடு, எல்லாத்தையும் அந்த ஆத்தா பாத்துக்கிருவா. கண்டிப்பா பெத்தவங்களுக்கு செய்யறதுக்கு அதுக்கான கூலி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தே தீரும். அவங்களும் ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்கல்ல, நாளைக்கு அவனை என்ன இப்படியே இருந்துட போறேன். நாளைக்கு அவனை கற்றவளோ இதே மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டும் போதுதான் அத்தாடி நம்ம அன்னைக்கு பண்ணணுமே, இன்னைக்கு நமக்கு காண்டவன் எழுதி வச்சிருக்காருன்னு அப்ப தெரியும். முற்பக செய்யும் பிற்பக விளையும்னு சும்மா சொன்னாங்க. கண்டிப்பா அதுக்கான நேரமும் காலமும் கூடி வரத்தான் போகுது. வர்றவ இதே நிலைமையில கொண்டு வந்து விடத்தான் போற. சரிங்க, எனக்கும் கோயில் வேலை இருக்கு, நான் ஊருக்கு கிளம்புறேன். நீங்க பார்த்து பத்திரமா வாங்க, சரிங்களா? ஆமா, நீங்களும் வந்துருங்க. சரிப்பா சரிப்பா, கண்டிப்பா வரோம். ஏம்மா, அதான் பேரை உனக்காக இம்புடு தூரம் செஞ்சிருக்கானே, இதுக்கு மேலேயும் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? விடு, அழுகாத. கொஞ்ச நாளைக்கு கிடந்து அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு வரட்டும், அப்பதான் அவங்க கொட்டம் அடங்கும். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். அப்பாவும் நீனும் பார்த்து பத்திரமா வாங்க. ரோஹித்துக்கும் பரிச்சை லீவு விட்டு வீட்டில் தான் இருக்கேன். புள்ள தன்னந்தனியாக வீட்டில் என்ன தேடி இருந்தேன். நீ சொல்லாமல் போனீன்னா வரமாட்டேன்ல, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறியா? சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க ஆளுக்கு இல்லாத நேரத்தில் நான் பிள்ளையை கூட்டி கொண்டு வீட்டில் வச்சுருந்தேன்னா அது நல்லா தெரியுமா சொல்லு? இந்த நானும் என் புருஷனும் இல்லாத நேரத்தில் என் பிள்ளையை கூட்டி கொண்டு அப்படியும் மயக்க பார்க்குறா, வந்து பண்ணுறா, இது பண்ணுறான்னு என்னத்தினாலும் என் புள்ள மேலே தூத்தி விடுவாங்க. அதுக்காகத்தான் பார்க்குறேன். வேணாம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல. அன்னைக்கிளி, ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுக்கு சொல்லிட்டு போமா. வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கேன்ல. சரிங்கப்பா, சொல்கிறேன். என் பேரை நல்ல உள்ளடி, அவனை கை விட்டுறாதியே. பெத்தது அவங்களா இருந்தாலும் தூக்கி வளர்த்தது நான் தாம்மா. அப்படியெல்லாம் விட்டுருவோமா? பார்த்துக்கறலாம், இரு. சரி அன்னைக்கிளி, வாமா கிளம்பலாம். அத்தை போயிட்டு வரோம். சரிங்கப்பா, போயிட்டு வாங்க. ரோஹித்து, அப்போ மருமையனே, அத்தை எம்பிட்டு தண்டி காரியத்தை சாதாரணமாக செஞ்சிட்டியப்ப. 1000 இருந்தாலும் அவங்க உங்களை பெத்தவங்க, கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணியிருந்திருக்கலாம். இல்லத்த, அவங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனை தான் அனுபவிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு வரட்டும். நீங்க படிச்சவங்க, 4 இடத்துக்கு போய் வர உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நான் சொல்ல என்ன இருக்கு? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுபடியே இருக்கட்டும். இப்போ ரோஹித்து, வெள்ளிக்கிழமை நம்ம ஊர்ல திருவிழாப்பா, கண்டிப்பா தாத்தா அப்பத்தாவோட வந்துருங்க. ஆம் மாமா. பாப்பு, 8ஆம் திருவிழாவுக்கு 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வந்துரு, சரியா? சரிங்க அத்தை. நாங்கள் இப்போ போயிட்டு வரோம். அப்பத்தாவையும் தாத்தாவையும் பார்த்துக்கிறோங்க, நீங்களும் உடம்ப பார்த்துக்கிறோங்க, சரியா? சரிங்க அத்தை. அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட